ஹீரோவும் ஹீரோயினும் கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து மொட்டை மாடியில வச்சு திடீர்னு தரையில படுத்துக்கிட்டு ஒரு ஷேப்பை உருவாக்குறாங்க. ஏன்னா பாய்சன் கேஸ்ல இருந்து அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்காக ஹெலிகாப்டர்ல ரெஸ்கியூ டீம் வந்துட்டு இருப்பாங்க. ரெஸ்கியூ டீம் மேல இருந்து பார்த்தப்ப ஒரு ஏரோ ஷேப் உருவாக்கி இருப்பாங்க. அந்த ஏரோ ஸ்ட்ரைட்டா பக்கத்து ஹாஸ்டல்ல வெளியே வர முடியாம மாட்டிக்கிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸை நோக்கி இருக்குது. ஆக்சுவலா ஹெலிகாப்டர் ஃபர்ஸ்ட் இவங்களைத்தான் காப்பாற்ற வந்திருக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றணும்னு ஹெலிகாப்டரை அந்த பக்கம் டைரக்ஷன் மாத்தி விட்டுருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸை காப்பாத்தினதுக்கு அப்புறம் நம்மளை ரெஸ்கியூ பண்ண வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்போ சடனா கீழே இருந்த இன்னொரு பாய்சன் கேஸ் டேங்க் பயங்கரமா வெடிக்குது. இதனால அந்த பாய்சன் கேஸ் வேகமா மேலே நோக்கி எழும்பி அவங்க கிட்ட வந்துட்டு இருக்குது. இன்னும் 2 நிமிஷத்துல அவங்க அங்க இருந்து தப்பிக்கலன்னா அந்த கேஸ் அவங்கள அப்படியே காலி பண்ணிடும். சடனா அங்க இருந்து கொஞ்ச தூரத்துல இருந்த ஒரு ஹைட்டான பில்டிங்கை அவங்க பாக்குறாங்க. அந்த ஏரியாவிலேயே அதுதான் ஹைட்டான பில்டிங். ஹெலிகாப்டர் ரெஸ்கியூ பண்ண வர்ற வரைக்கும் அதுக்கு மேலே ஏறி நின்னா ஒருவேளை தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. சடனா டைம் இல்லாததால வேகமா அங்கிருந்து அந்த பில்டிங்கை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க போற ரூட்ல அடுத்த பில்டிங் போறதுக்கு இடையில திடீர்னு ஒரு பெரிய கேப் இருக்குது. உடனே சைடு இருந்த ஒரு ரெயிலிங்க பிரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுறாங்க. அந்த பாய்சன் கேஸ் கிட்டத்தட்ட அவங்க பாடி கிட்ட வந்துருச்சு. இவங்க 2 பேரும் உயிருக்கு போராடி வேகமா ஓடிட்டு இருக்கிற காட்சியை ட்ரோன் கேமரா மூலமா எல்லா மக்களும் பார்த்துட்டு அவங்க எப்படியாவது தப்பிச்சிடணும்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியா அந்த உயரமான பில்டிங்கோட டாப்புக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த டாக்ஸிக் கேஸ் அங்கேயும் இவங்க கிட்ட நெருங்கி வந்துடுது. அப்போ அங்க ஒரு ட்ரோன் கேமரா இவங்க கிட்ட வருது. அதை ஃபாலோ பண்ணியே இன்னும் நிறைய ட்ரோன் கேமராக்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வருது. உடனே பக்கத்து பில்டிங்ல இருந்த பெரிய கிரீன் மேல போகணும்னு அவங்க பிளான் பண்றாங்க. அதுக்காக ஒரு ட்ரோன் கிட்ட ரோப்பை கொடுத்து ஆப்போசிட் பில்டிங்ல இருக்கிற ஒரு பைப்ல ஹூக் பண்ணிட சொல்லி ரோப்பை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்றவன் கரெக்டா அந்த ரோப்பை ஹூக் பண்ணி விட்டுடுறான். உடனே அவங்க 2 பேரும் ஸ்லைடு பண்ணிக்கிட்டே அந்த ரோப்ல வர்றாங்க. ஆனா சடனா பாதி வழியிலேயே ஸ்டக் ஆகி நின்னுறாங்க. எவ்வளவு புஷ் பண்ணாலும் போகவே முடியல. ரோப்பும் பைப்ல இருந்து ஸ்லிப் ஆகிக்கிட்டே எட்ஜுக்கு வந்துருது. சடனா அந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா பாக்கெட்ல இருந்த ஒரு கத்தியை கொண்டு அந்த ரோப்பை கட் பண்றான். உடனே வேகமா அவங்க 2 பேரும் அந்த பில்டிங்குள்ள போய் விழுந்துடுறாங்க. ஒரு வழியா ஹெலிகாப்டர் அங்க அவங்கள தேடுறாங்க. அவங்க 2 பேரும் அந்த டவர் கிரேன்ல ஏறி அங்க இருந்து கம்பி மத்தாப்ப காமிச்சு சிக்னல் கொடுக்குறாங்க. கடைசியா அவங்க 2 பேரும் பாதுகாப்பா அங்கிருந்து தப்பிச்சு அவங்களோட ஃபேமிலி கூட மறுபடியும் சேர்ந்துடுறாங்க.